In how much time will a sum of rupees 1600 amount to rupees 1852.20 at 5% per annum compound interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ வருஷத்தில் 1600 ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5% இன்ட்ரெஸ்ட்டு, அது என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, முதல்ல 1600க்கு இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோ 160. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5%. 160ல் பாதி 80. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ 1680. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இப்படி முதல்ல நம்ம போடுற பிரின்சிபல் அதோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் இந்த வருதா, இந்த அமௌண்ட்டுக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ 1680க்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ 168. இந்த இப்போ 5% நான் போட்டிருக்கிறது 10%க்கு 5%னா இதில் பாதி 168ல் அப்போ பாதி 84. இதோட 84 ஆட் பண்ணணும் 1764. இப்போ இந்த 1764க்கு 10%னா எவ்வளோ, அதாவது 10%னா பை 10 176.4. இது எவ்வளோ 10%க்கு. அப்போ 5%க்கு இதில் பாதி எவ்வளோ 88.20. 88.20 ஆட் பண்ணணும் 20. அதில் கொஷினில் கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்காங்க, இது வந்துருச்சு. அப்போ இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். அப்போ இந்த அமௌண்ட் ஆகுறதுக்கு 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது. அதனால் இதுக்கான ஆன்சர் 3 years.